ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் ஸ்பைசி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பச்சை சுண்டைக்காயை வச்சு சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த பச்சை சுண்டைக்காயை நம்ம பழைய காலத்தெல்லாம் நிறையவே சாப்பிட்டுருப்பாங்க. இதை இப்போ யாருமே அவ்வளோவா செய்யறதில்ல. இப்போ இந்த பச்சை சுண்டைக்காயில நிறையவே சத்துக்கள் இருக்கு. இந்த பச்சை சுண்டைக்காயை சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு வயிற்றுப்புண்ணு இந்த மாதிரிலாம் வராம பாதுகாக்கும். அதே மாதிரி இதுல வைட்டமின் ஏ, சி சத்துக்கள் கூட நிறையவே இருக்கு. கால்சியம் சத்துக்கள் கூட இருக்கு. அதே மாதிரி குடல் புண்களை இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா சரியாயிருன்னு சொல்றாங்க. இப்போ வாங்க நல்ல ஒரு சூப்பரான பச்சை சுண்டைக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் பச்சை சுண்டைக்காய் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். அது கூடவே சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா பெரிய சைஸ் அளவுக்கு பூண்டு, இது 2 பெரிய சைஸ் பூண்டை நல்லா தோலை ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி இது கூடவே 2 தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பச்சை சுண்டைக்காயை இதில் போட்டு நம்ம லைட்டாக மட்டும் இடித்து எடுத்துக்கலாம். லைட்டாக அந்த மாதிரி தட்டினோம்னா இதுலேருந்து விதை லைட்டாக நம்மளுக்கு ரிமூவ் ஆகணும். அப்புறம் சாப்பிடும்போது கசப்பு இல்லாமல் இருக்கும். இதே மாதிரி எல்லா சுண்டைக்காயுமே தட்டி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நம்ம எதுக்காக சுண்டைக்காயை தட்டி சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விதை இருந்ததுன்னா இந்த சுண்டைக்காவை சாப்பிட முடியாது. அதே மாதிரி முழுசாக சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறமா அந்தளவுக்கு குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி தட்டிட்டு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் போட்டுட்டு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா அதில் இருக்க விதை ரிமூவ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா கசப்பு தன்மை எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க சுண்டைக்காயை விரும்பி சாப்பிடுவாங்க, வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. இப்போது எல்லா சுண்டைக்காயுமே தட்டி எடுத்தாச்சு. இதை நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணி கழுவிட்டு இன்னொரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த சுண்டைக்காயில் ரொம்பவே சத்துக்கள் இருக்குது. கண்டிப்பாக இதை ஒரு தடவை வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தண்ணியை வடிச்சிட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நாம் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் மண் கடாயில் தான் இந்த குழம்பு செய்ய போகிறேன். நாம் மண் கடாயில் செஞ்சோன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி மண் கடாயில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ப்ராடக்ட் லிங்க் டேக் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அதே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த குழம்பு நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சீங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போது இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை, இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா வதக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் பூண்டு நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு அந்த மாதிரி சேர்க்கும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா தான் குழம்பு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போது நாம் இடித்து வச்சுருக்க சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டு செஞ்சோம்னா தான் இந்த குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது சுண்டைக்காய் 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போது இதை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காரம் நீங்கள் எந்த அளவுக்கு சேர்ப்பீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க.
நான் வந்து எங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன். உங்களோட குழம்பு மிளகாய்த்தூள் எந்த அளவுக்கு காரமாக இருக்கும்னு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது புளி வந்து ஒரு சின்ன சைஸ் அளவு கரைச்சி எடுத்திருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். லெமன் சைஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்து தான் கரைச்சி சேர்த்துருக்கேன். நிறைய புளி சேர்த்திங்கன்னா நல்லா ரொம்ப புளிக்கும், அதுக்கப்புறமா சாப்பிட நல்லா இருக்காது. கொஞ்சமாக மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம தக்காளி நல்லா பழுத்த தக்காளி தான் சேர்த்துருக்கோம், அதுவும் நல்ல புளிப்பாக இருக்கும். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக மட்டும் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு வேகமாகவே வெந்து வந்துடும் குழம்பு. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நாம் ஊற்றின எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நாம் குழம்பை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். சுண்டைக்காயும் நல்லா வெந்து வந்துருச்சு, குழம்பும் நல்லா திக்காகி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தூவிட்டு நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான பச்சை சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா சுட சுட சாதம் போட்டு சாப்பிடும்போது அந்தளவுக்கு டேஸ்ட் பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க.